everyone, welcome to Think Easy Max channel. இன்னைக்கு நம்ம 12th standard maxல chapter 2 complex numbersல exercise 2.4 உடைய 5th sum பார்க்க போறோம். question பாருங்க. Prove the following properties கொடுத்திருக்காங்க. First subdivisionல z is real if and only if z is equals to z bar. Secondல real of z is equals to z plus z bar by 2 and imaginary of z is equals to z minus z bar by 2i அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டிஸை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஒன்று பார்த்தோம். அப்போ கண்டினியூ பண்ணும்போது அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா ஒன்றுமே கிடையாது. புக்கில் உங்களுக்கு ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 இதில் கேட்டுட்டாங்க, இன்னும் ஒன்று இருக்குது. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த 2மே மட்டும் போதும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க? z is real if and only if z is equals to z barன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை ப்ரூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக எனக்கு z-ஓட வேல்யூ எனக்கு முக்கியமாக தேவை. ஓகேவா? அப்போ நான் என்ன செய்யலாம்? லெட் z is equals to x plus iy-ன்னு எடுத்துப்போமா? ஓகேவா? இப்போ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரூவிங் சம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது. நம்ம ஆன்சரை தேட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரூவிங் சம்ஸ்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணணும். z bar is equals to x minus iy அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இது எனக்கு z பாரோட ஆன்சர். ஓகேவா? இதை நான் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க ரெண்டுத்தையும் வச்சு எனக்கு கண்டுபிடி, இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ தான் அப்படின்றத கண்டுபிடி. என்னென்னு இப்போ ப்ரூவ் பண்ணணும்? ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் என்ன செய்யணும்? z is equals to z bar. இதுதானே எனக்கு கொடுத்தது. z-ஓட வேல்யூ என்ன? x plus iy. z பாரோட வேல்யூ என்ன? x minus iy. அப்போ இது ரெண்டுத்துலேருந்து எனக்கு x கேன்சல் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஐயும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வரும்? 2y is equals to 0ன்னு வரும். y வேல்யூ என்னது? 0ன்னு வந்துடுச்சு. எனக்கு y வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அப்போ இது என்னன்னு ப்ரூவ் பண்ணுது? x ரியல்னு ப்ரூவ் பண்ணுது இல்லையா? எனக்கு y வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னது? அப்போ இமேஜினரி எனக்கு இல்லை. x ப்ளஸ் ஐவையில் எனக்கு இமேஜினரி இது 0 ஆகிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் எனக்கு ரியல் மட்டும்தானே வரும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இது ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு அல்லது வெரிஃபைடு. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ, ப்ரூவ்டுனா ப்ரூவ்டு, வெரிஃபை பண்ணுங்கன்னா வெரிஃபைட் கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷின். ரீ ஆஃப் z is equals to z plus z bar by 2. அதுவே இமேஜினரியை z minus z bar by 2i. ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி அது ரியலா இல்லை இமேஜினரியா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? z plus z bar. எனக்கு z வேல்யூ என்ன? x plus iy-ன்னு நம்ம போன சம்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். z பாரோட வேல்யூவும் x minus iy-ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது ரெண்டுத்தையும் மட்டும் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x plus iy plus x minus iy divided by 2 which is equals to, அப்போ எனக்கு 2x by 2 தான் வரும். ஏன்னா ப்ளஸ் xy மைனஸ் xy எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ என்னோடய ஃபைனல் ஆன்சர் என்ன? x. ஓகேவா? அதுவே அப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? ரியல் ஆஃப் z. ரியல் ஆஃப் zனா என்ன வரும்? x தானே வரும். ஸோ இது ப்ரூவ்ட் ஆயிடுச்சுல. அப்போ இது ப்ரூவ்டு. இப்போ அடுத்து இமேஜினரி பார்க்கலாம். இமேஜினரி ஆஃப் z is equals to அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸோட கொடுத்துருக்காங்க. அப்போ x plus iy minus x plus iy divided by 2i அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ எனக்கு 2iy divided by 2iy divided by 2i is equals to y. நீங்களே சொல்லுங்கள், ஒரு நார்மல் இமேஜினரி ஆஃப் z-ஓட ஆன்சர் என்ன? y தானே. நமக்கு வந்திருக்கிறது y தானே. அப்போ இதுலேயே என்ன ஆகிடுச்சு? எனக்கு ரெண்டுமே ப்ரூவ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த சம்லேயும் நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.